ஹாய் ஹால். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிட்சாட் வீடியோ மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இதில் ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து நான் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ரஷ் வாமையாலேருந்து வாங்கினது. ஸோ வாமையா ப்ரஷ் நான் ரொம்ப நாளாக வந்து வாங்கணும் அப்படின்னு என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த ஒரு ப்ரஷ்ஷு. ஓகே, ஃபவுண்டேஷன் ப்ரஷ். ஆக்சுவலி இது நான் வந்து என்னோடய கஸ்டமர்ஸ்க்காக தான் வாங்கினது. பட் நான் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு குக் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணும்போதோ உங்களுக்கு இந்த சாங்ஸ் கேட்குறது அண்ட் கூடவே வந்துட்டு ஏதாவது கதை கேட்குறது பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நான் ஒரு 2 இயர்ஸாக வந்து அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா குக்கு எஃப்எம்மில். ஸோ குக்கு எஃப்எம்மில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த கதை கேட்டுகிட்டே ஏதாவது ஒர்க் பண்ணுறது, கதை கேட்டுகிட்டே தூங்குறது அப்படிங்கிறது ஒரு 2 இயர்ஸாக நான் பண்ணக்கூடிய மெயினான ஒரு வேலை அப்படின்னு சொல்லலாம். இதில் நிறைய ஜானர்ஸ் இருக்குது. லைக் உங்களுக்கு லவ், இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேஷன் வேணும், எனக்கு வந்து ஹாரர் ஸ்டோரிஸ் ரொம்ப பிடிக்கும், ஃபேண்டசி ஸ்டோரிஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக இந்த குக்கு எஃப்எம்மில் கேளுங்க. ஸோ எனக்கு இதில் நிறைய ஃபேவரட்டான ஸ்டோரிஸ் இருக்கும். லைக் நம்ம அதை கேட்கும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? ஸோ நம்ம கண்ணு முன்னாடியே நடக்கிற மாதிரியும், சிரிக்கிறது, அழுகிறது, ஸோ கோவப்படுறது அப்படின்னு எல்லாமே நமக்குள்ளேயும் நடக்கும். ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணாலுமே வந்து ஹெட்செட் போட்டுட்டு சாங்ஸ் கேட்பேன். அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கதை கேட்டுகிட்டே பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து ஏன் அந்த ஹெட்செட் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த பிக்சர் எடுத்துருக்கலாமே, ஹெட்செட் எடுத்துகிட்டு நீங்கள் இதை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு வந்துட்டு கேட்குறீங்க. ஸோ அதுக்கான மெயின் விஷயமே இதுதான். ஸோ லோன்லியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஃபீல் ஆகும்போதும் சரி, இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு விதமான டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நிறையா ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, அதிலேருந்துலாம் வெளியில் வரத்துக்கு இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், நான் மேக்கப் பற்றி இன்றைக்கி எதுவுமே சொல்ல போகிறது இல்லைங்க. ஏன்னா இது வந்துட்டு ஒரு க்ளோயியான ஒரு மேக்கப் தான். இதுக்கு எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு கிறிஸ்மஸ்க்காக ஒரு ஷூட் ப்ளஸ் வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்திருந்தேன். அதை அப்படியே பார்த்துட்டே நம்ம வந்து பேசலாம். இந்த 2024 அப்படிங்கிறது நமக்குள்ளே நிறைய விஷயங்களை வந்துட்டு நடந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். எஸ், ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு இந்த 2024 எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். 75% வந்து பாசிட்டிவாக இருந்தது, 25% வந்து நெகட்டிவாக இருந்தது. ஸோ அந்த நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது இந்த 2024க்கு முன்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அந்த நெகட்டிவ் மட்டுமே எடுத்து வைப்பேன். ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் இப்படி பண்ணாங்க, ஏன் இப்படி சொன்னாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டட் அதே இதில் வந்துட்டு லூப் ஆகிட்டே இருக்கும். பட் 2024 வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்குள்ளே அந்த மாதிரி நெகட்டிவிட்டிக்கு நான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். பட் யோசிக்காமல் இருக்கவும் மாட்டேன். ஸோ சில மிஸ்டேக்ஸ் நமக்கு மேலே இருந்தது அப்படின்னாலும் சரி, ஸோ நமக்கு அப்போனண்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்க மேலே நமக்கு இருக்கக்கூடிய ஒப்பீனியன் இருந்தது அப்படின்னாலும் சரி, ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். பட் பாசிட்டிவிட்டி அதிகமாக கிடைச்சது எனக்கு இந்த 2024. இந்த யார் எப்படி போச்சு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரியவே இல்லை. நான் வந்துட்டு ஒரு 2024 என்னோடய இயர் இப்படி தான் இருக்கணும், ஸோ எனக்குன்னு சொல்லிட்டு சில பிளான்ஸ், கோல்ஸ் இது எல்லாமே வந்து செட் பண்ணி ஒவ்வொரு இயரும் நான் வந்துட்டு ட்ரை பண்ணுவேன். 2021 இதை நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்படின்னா இந்த 2025க்கான அந்த கோல்ஸ் என்ன அப்படிங்கிறது சீக்கிரம் நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த 2024 நான் கொடுத்த அந்த கோல்ஸ் எல்லாமே வந்து எனக்கு கரெக்டாக ரீச் பண்ணனா அப்படிங்கிறதும் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். பட் இப்போ சின்னதாக சொல்கிறேன். நான் வந்து நிறைய கோவில் போகணும் அப்படின்னு நினச்சேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நான் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுக்கு அடுத்து தான் வந்துட்டு எனக்கு மேக்கப்ஸ் நிறையா வரணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எனக்கு மேக்கப்ஸ் வந்தது அப்படிங்கிறதும் சொல்லலாம். கூடவே சேவிங்ஸ், மெயினாக நான் வந்து சேவிங்ஸ் இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் சேவிங்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் போட்ட பிளானில் நான் சேவிங்ஸுமே வந்து பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து இந்த நெகட்டிவிட்டி பீப்புள்ஸை வந்து என்கிட்ட இருந்து தள்ளி வைக்கணும்னு நினச்சேன். அது ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப சூப்பராகவே வந்து பண்ணேன். ஸோ நான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு இருங்க, நீங்கள் ரொம்ப இந்த நெகட்டிவிட்டியை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சாங் கேளுங்க, என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் சந்தோஷமாக இருப்பேன். எஸ், தனுஷ் சாரோடைய அந்த சாங் கேளுங்களேன். அந்த சாங்குக்கு அப்புறம் எனக்கே ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க எப்படி சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன் இப்படி பேசுகிறாங்க, ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போவும் நினைப்பேன். பட் அந்தளவுக்கு நினைக்க மாட்டேன். அந்த சாங்கில் அவ்வளோதானா இந்த லைஃப் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் க்ரேஸியாக இருக்கும். லைக் நீங்கள் அந்த சாங்ஸ் கேட்டு பாருங்கள், ஆனால் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கேட்குறது மட்டும் இல்லைங்க, அதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான்.
என்னோட இந்த குக்கு எஃப்எம் ஜேர்னி அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கு. லைஃப்பில் நம்ம நினைக்கிறது எப்படி இருக்கும், நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் எப்படி இருப்பாங்க, நெகட்டிவிட்டிவாக எப்படி இருக்கும், அண்ட் லைஃப்பில் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பார்க்குறது எல்லாமே கஷ்டமே இல்லை அப்படிங்கிறதும், அண்ட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வெளியில் வர்றது எப்படி அப்படிங்கிற நிறைய ஜானரில் இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ்லாம் கேட்க 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 ஒரு விஷயத்தை நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னா ஒரு 21 டேஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா ஹேபிட்ஸாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். ஸோ நான் ஒரு விஷயத்த வந்துட்டு ரிப்பீட்டட் மோடில் கேட்டுகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறதால அது எனக்குள்ளே நல்லாவே பதிஞ்சிடுச்சு. ஸோ அதை நான் என்னோடய ஹேபிட்ஸாக மாற்றிட்டேன் அப்படிங்கிறதால அது நானாக மாறிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் இப்போ என்கிட்ட கேட்பாங்க, பழைய மாதிரி இல்லையே, கொஞ்சம் சேஞ்சஸ் அதிகமாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நானும், இதுதான் நான் தேடின நானும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இப்போ என்கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அது நல்ல விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒருத்தரை யாரும் ஹர்ட் பண்ண வேண்டியது இல்லைங்க. யார் நம்மளை ஹர்ட் பண்ணால் அதை நம்ம வந்துட்டு பார்த்துட்டு இருக்க வேண்டியதும் இல்லை. ஸோ இதுதான் இந்த 2024 நான் எனக்காக கற்றுக்கிட்ட லெசன் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக நிறைய கற்றுக்கோங்க. ஸோ வயசு அப்படிங்கிறது கற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாகவே இல்லை. எந்த வயசில் என்ன வேணாலும் கற்றுக்கலாம். நீங்கள் ஏதாவது லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யோசிக்காமல் சேவ் பண்ணுங்கள். அந்த அமௌண்ட் எடுத்து நீங்கள் கற்றுக்கோங்க. அது மூலியமாக உங்களுக்கு அடுத்த லெவலில் வந்து ஏதாவது ஒன்று கிடைக்கும். உங்ககிட்ட நான் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் இப்போது இதில் சொல்லிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் ரொம்ப நாள் யோசிப்பேன். ஸோ நம்ம செத்துட்டோம் அப்படின்னா நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம என்ன எடுத்துகிட்டு போவோம், எதுவுமே இல்லைல்ல அப்படிங்கிறது யோசிப்போம். நிறையா மூவிஸில் கூட இந்த டைலாக் வரும். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், நான் வந்துட்டு யாரோட போஸ்டர் ஆச்சு இறந்துட்டாங்க அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படின்னா அவங்களோட அந்த டிகிரி, அவங்க பேருக்கு பின்னாடி போட்டிருக்கக்கூடிய அந்த டிகிரிஸ்லாம் பார்க்கும்போது இவங்களோட இதை எடுத்துகிட்டு போயிட்டாங்கல்ல, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிப்பேன். ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்து வைக்கிற அமௌண்ட்டோ சொத்தோ வேறு எதுவோ பொருளோ எதுவுமே நம்ம கூட வரப்போகிறதில்ல. ஆனால் நம்ம கூட சேர்ந்து வரப்போகிற ஒரே ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்ம படித்தது தான் இல்லையா. அந்த டிகிரியை யாருக்கும் நம்மளுக்கு கொடுத்துட்டு போகவும் முடியாது. அந்த நாலேஜை வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். பட் அது நம்ம கூடவே தான் இருக்கும் இல்லையா. அது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்ன எடுத்துகிட்டு போக முடியும் கடைசியாக அப்படின்னா நம்ம படித்த படிப்பை நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். இது ரைட்டாக இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். பட் எனக்கு இது பிடிச்சிருந்தது. அதனால் எனக்கு கற்றுக்க ரொம்பவே பிடிக்கும். ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கணும், க்ரியேட்டிவிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதுக்காக நான் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மேக்கப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்களேன். பிஃபோர் அண்ட் ஆஃப்டருமே நான் உங்கள் கூட வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பப்போ ட்ரை பண்ணி பார்ப்பேன். எனக்கு அதிகமாக மேக்கப் பண்ணுறது அப்படிங்கிறது இல்லாமல் ஸோ என்னோடய ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ஏதாவது மேக்கப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். பட் இந்த டைம் நான் வந்துட்டு இந்த லிப்ஸ்டிக் மட்டும் ஏதோ மிஸ்டேக் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. லைட் ஷேட் நான் வந்து ட்ரை பண்ணவே மாட்டேன். பட் இந்த டைம் நான் வந்து லைட் ஷேட் வந்து ட்ரை பண்ணேன். அது எனக்கு செட் ஆகலையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நான் ரிப்பீட் நான் பார்த்துட்டே இருந்தேன். என்னடா என்னோடய ஃபேஸில் வந்து இது லைட் ஷேட் செட்டே ஆகலை அப்படின்னு. ஸோ டக்குன்னு ஒரு ட்ரான்சிஷன் போட்டுடலாமா. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்தாச்சு. என்னோடய ஹேருக்கு வந்துட்டு நான் கேர்ள்ஸ் வந்து கொடுத்துட்டேன். இந்த 2024 உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்து 2025க்கு என்னென்ன பிளான் பண்ணியிருக்கீங்க, கோல் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். லைஃப் போகிற ஃப்ளோவில் அப்படியே போயிட்டே இருக்கலாங்க. ஜாலியாக இருங்க. எப்போவுமே வந்து ஹாப்பியாக இருங்க. ஹாப்பியாக இருக்கிறவங்கள பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.